மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இவ்வாறாக வாசிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியான இந்த காலை வேளையில நம்முடைய வார்த்தையின் மூலமா நமக்கு திருமணம் பற்றுகிறார். எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் மாறுகிறதான பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தனிமை வருகிறதான பொழுது, எல்லாராலும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு விட்டோமே என்கிறதான அப்படிப்பட்ட நிலையானது நம்மை வாட்டி வாட்டி வதக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நம்பினவர்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் உங்களை மறக்காத ஒருவர் காணப்படுகிறார். அவர்தான் நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கினவர். ஒருமுறை தேவனுடைய மனுஷனாகிய சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத்திற்கு கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அங்கு காணப்பட்டதான அந்த லாமாவின் உத்தரவின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. திபெத்தில் மரண தண்டனை கொடுக்கும் முறைப்படி அவரை எலும்புகளும் காணப்பட்ட குப்பை நிறைந்த ஒரு இருள் நிறைந்ததான ஒரு கிணற்றிற்குள்ளாக தூக்கி போட்டார்கள். எங்கும் இருளாக காணப்பட்டது. இவருக்கு முன் இருந்த இந்த கிணற்றில் எரியப்பட்ட பலரது அழுகிய மாம்சமும் எலும்புகளும் எங்கும் அங்கே நிறைந்து காணப்பட்டது. தாங்க முடியாத குறுநாற்றம் வீசியது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. 3ஆம் நாள் இரவு நேரத்திலே சாது சுந்தர் சிங் அவர்கள் செபித்து மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். திடீரென்று கிணற்றின் அந்த மூடியை யாரோ மூடியிருந்த அந்த மூடியை யாரோ ஒருவர் திறப்பது போல் சத்தம் கேட்டது. மிகவும் ஆவலோடு கூட அவர் அண்ணாந்து பார்த்த பொழுது மேலே இருந்த ஒரு மனிதர் சொன்னார், கீழே விடப்படுகிற அந்த கயிற்றை உன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொள் என்று சொல்லி அதன்படி அவர் கட்டிக்கொண்டார். மேலே வந்ததும் அந்த சாது சுந்தர் சிங் தன்னை தூக்கி அந்த மனுஷன் வெளியே விடுகிறார். நல்ல காற்றை சுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நேரத்தில் மறுபடியும் அந்த கதவு மூடப்படுகிற சத்தம் கேட்டது. தனக்கு உதவிய நபருக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பி பார்த்தார். இன்னும் ஆச்சரியம், அங்கு யாருமே காணப்படவில்லை. மறுநாள் சாது சுந்தர் சிங் அவர்கள் அங்கு பிரசங்கிக்கிறார் என்ற அந்த செய்தியானது திரும்பவும் லாமாவினுடைய செவிகளில் எட்டினது. அந்த லாமாவினுடைய உத்தரவின் பேரில் சாது சுந்தர் சிங்கை அழைத்து வந்தார்கள். அவர் கேட்டார், சாதுவை பார்த்து, எப்படி வெளியே வந்தாய் என்று கேட்ட பொழுது நடந்த சகல விதமான காரியங்களையும் அவர் விவரித்து சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், யார் கிணற்றின் சாவி எடுத்து கொண்டு போய் இவனை விடுதலை செய்தது என்று மிகவும் கோபத்தோடு கூட சாவியை தேடி பார்த்த பொழுது அந்த சாவி தன்னுடைய இடுப்பிலேயே காணப்பட்டது. தான் ஒரு பெரிய சக்தி என்று நினைத்ததன் அவரு மிகவும் வெட்கப்பட்டார். ஆம், எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறலாம், தனிமை உங்கள் வாழ்க்கையில வரலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை கூட உங்கள் வாழ்க்கையில வரலாம். வாழ்க்கையில பலவிதமான வேதனைகளையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாள் உங்களை மறக்காதவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை குறித்து புலம்பாதவர்களாக, கண்ணீர் சிந்தாதவர்களாக, வேதனைப்படாதவர்களாக, யாரிடத்திலும் மனுஷனிடத்தில காரியங்களை தெரிவிக்காதவர்களாக, உங்களை அழைத்த தேவனிடத்திலே உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துகிறதான பொழுது எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் சகலவற்றின் விட்டுவிட்டு உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவன். அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த காலை பொழுதுல உங்களுக்கு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆனால் உங்களை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள்.
சகலவற்றையும் வாய்க்க பண்ண அவரால் கூடும். விசுவாசிங்கள், கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் கடந்து வருகிறதான பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனாக, எங்களை கைவிடாதவராக, எங்களை மறக்காதவராக என் தகப்பன் எங்கள் வாழ்க்கையில கூடவே இருக்கிற உமக்கு நன்றி அப்பா. நாட்கள் ஆண்டவரே, புலம்பிக் கொண்டு கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீ என்னால் மறக்கப்படுவதே என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமா என் தேவனே ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், தேற்றுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மறக்காத தகப்பனாக நீர் அவளோடு கூட இருப்பீராக. அவருடைய எல்லா விதமான காரியங்களும் கற்று வாய்க்க பண்ணுவீராக. இருள் நிறைந்த சூழ்நிலையை மாற்றி என் தேவன் பெரிய வெளிச்சத்திற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை.